செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா. தேசிய இந்து திருக்கோயில்கள் கூட்டமைப்பு சார்பில் அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழா திருவண்ணாமலையில் நடைபெற்றது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருள்மிகு உண்ணாமலை அம்மன் உடனுறை அண்ணாமலையாருக்கு 3ஆம் ஆண்டு திருக்குடை வழங்கும் பவனி விழா கடந்த 23 மற்றும் 24/11/2024 அன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சென்னை ஆதம்பாக்கம் ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை திருவண்ணாமலை ஆலயத்திற்கு சென்றடைந்தது. அதன் பிறகு அண்ணாமலையாருக்கு திருக்குடைகள் சமர்ப்பித்தல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய இந்து திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் தலைவர் நீதியரசர் ஜோதிமணி, பொதுச் செயலாளர் சிவஸ்ரீ, டாக்டர் ஸ்ரீராம் அவர்கள் ஏற்பாட்டில் திருக்குடை வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு விருந்தினராக ஆன்மீக சிந்தனையாளர் வண்டலூர் அருண் குருசாமி, கோவை மாவட்டத்தை சேர்ந்த தேசிய இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உமன்ஸ் விங் பிரசிடென்ட் சிவஞானி கிருஷ்ணவேணி, பிஜிஎம் டியூசி தமிழ்நாடு தலைவர் வழக்கறிஞர் கவிதா, டாக்டர் குணசேகரன், சிவஞானி விஜயகுமாரி, வித்யா வாசுதேவன், சிவஞானி சிவகாமி, சென்னையை சேர்ந்த கார்த்திக், கோவை அம்சா, லலிதா, அட்சயா, சுமதி, காடம்படி கார்த்திக் ஆகிய ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் சிவன் பக்தர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உங்களை எல்லாரையும் எடுக்கிறதுக்கு தான். அவங்களே எடுக்கிறதா எடுங்க. திருக்குடைய வழங்கிய பின்பு சாமியை பார்த்த மாதிரி இல்லைங்க. கற்பனை ஏற்ற போறீங்களா? திரும்பி நின்று கஷ்டமா வேற ஒன்றும் அதே போல மன மகிழ்ச்சியோட சிவனடியார்களும் பக்த கோடிகளும் வருஷத்தை தயார் வச்சிருக்கா. வருஷத்தை எங்க இருக்கு பவனியை சிறப்பித்து கொடுத்ததுக்கு முன்கூட்டியே இது ஒன்றும் இல்லை. ஐயா தம்பிடே நீங்க தட்டி வச்சிடலாம். வாழைப்பழத்தட்டில் கொடுத்துறாங்க. வாழைப்பழத்தட்டில் கூட
சிவாயா ஓம் நம